இன்றைக்கு நாங்க எங்களுடைய சிந்தனைகள் உலக சிந்தனைகளாகத்தான் மாறிவிட்டது. உலகத்தை கட்டி எழுப்பணும், உலகத்துக்காக வாழணும். என்னுடைய சந்ததிகளை, பிள்ளைகளை, பிச்சளங்களை உலகத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்களாக ஆக்கணும் என்ற கவலை தான். ஆகிராவுடைய கவலைகள் குறைந்து விட்டது. துனியாட மோகம் உள்ளத்தில் அதிகரித்து விட்டது. கண்ணியமானவர்களே, படிப்பினை பெறலாம், பாடம் படிக்கலாம். சோதனைகள், நெருக்கடிகள் வருகிறது, உயிரிழப்புகள் வருகிறது, சொத்துக்களை இழக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு நொடிப்பொழுதுடைய முடிவுகள் மனிதனுடைய கற்பனைக்கு எட்ட மாட்டாது. அடுத்த நேரம் என்னுடைய மௌத்து வரும் என்கிற செய்தி எனக்கு தெரியாது. அவர்களுக்கு திடீரென்று மௌத்து வந்து விட்டது, திடூராக மௌத்து வந்து விட்டது, திடீரென்று சொத்துகள் அழிக்கப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நிறைய வரலாறுகளை பேசுகிறான். ரப்புடைய குதிரத்தை புரிந்து கொள்ளும், பாடம் படிக்க வேண்டும், ரப்புடைய பக்கம் கவனத்தை திருப்ப வேண்டும். ரப்பு சொல்லக்கூடிய உண்மைகளின் பக்கம் நாம் ஒவ்வொருவர்களும் மீள வேண்டும். ஷைத்தானுக்கு அடிபணிந்தவர்களாக, உலக ஆபாசங்களின் பக்கமாக, உலக சிந்தனைகளின் பக்கமாக அடிமைப்பட்டவர்களாக நாம் வாழுகிறோம். என்னுடைய ஹபீப் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்காக வாழல. இன்னைக்கு நாங்க தீன மறந்து துனியாதாரிகளாக, தீனுடைய போர்வையை போத்திக் கொண்டு துனியாதாரிகளாக, ஆகிரத்துடைய சிந்தனை இல்ல, மௌத்துடைய சிந்தனை இல்ல, கபருடைய சிந்தனை இல்ல. யாருக்கோ சோதனை வந்து விட்டது, நாளைக்கு எனக்கு சோதனை வரலாம், நாளைக்கு எனக்கு நெருக்கடி வரலாம், நாளைக்கு எனக்கு பிரச்சனை வரலாம். உலகத்தில் நடக்கிற அவ்வளவு செய்தியும் அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய முடிவு. நாங்க சந்தோஷமாக இருந்து கொண்டு செய்திகளை பார்க்கலாம், சம்பவங்களை பேசலாம். நாளை என்னுடைய நிகழ்வுகள் உலகம் சம்பவம் பேசுவார்கள், என்னுடைய நிகழ்வுகளை எல்லாம் மற்றவர்கள் பேசுவார்கள். படிப்பினை பெற வேண்டும். ரப்புடைய கையில தான் இந்த உலகத்துடைய ஆதிக்கம். அந்த விடயத்தில் ஆழமாக பேச வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் இந்த ஆகிரத்தின் பக்கமாகத்தான் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அல்லாஹ் ஆகிரத்தின் பக்கமாக எங்களை அழைக்குகிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா. ரப்ப எங்களை கூப்பிடுறான், வாங்க சொர்க்கத்துக்கு வாங்க, சொர்க்கத்துக்கு வாங்க. ரப்ப கூப்பிடுறான், தயாராகிறோமா? தயாராக வேண்டும். ரப்பு எங்களை அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் வாங்க என்று கூப்பிடுகிறான். சொர்க்கத்துடைய மாளிகைகளை எல்லாம் சொல்லுகிறான், அங்குள்ள தோட்டங்களை சொல்லுகிறான், அங்குள்ள இன்பங்களை எல்லாம் வர்ணிக்குகிறான், அங்குள்ள ஹூர்லைன்களை வர்ணிக்குகிறான், அங்குள்ள ரில்மான்கள் சின்ன பிள்ளைகளை வர்ணிக்கிறான், அங்குள்ள தோட்டத்துடைய மண்ணை வர்ணிக்கிறான், அங்குள்ள ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வாருங்கள் சொர்க்கத்துக்கு, சொர்க்கத்துக்கு வாருங்க, அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க, அதை நோக்கமாக கொண்டு வாழுங்க. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. ஈமான் கொண்டவர்களே, நரகத்துக்கு போக வேண்டாம், நரகத்தை பயந்து கொள்ளுங்கோ. அலைஹா மலாயிகா, அங்கு மலக்குமார்கள், கல் நெஞ்சம் உள்ளவர்கள், கடினத்தன்மை உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள், உங்களை தண்டிப்பார்கள், உங்களுக்கு அதாபு செய்வார்கள். நரகத்துக்கு போக வேண்டாம். நரகவாதிகள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சொல்லுகிறான், அவதிப்படக்கூடிய அவதிகளை எல்லாம் சொல்லுகிறான். அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும், குடல்கள் துண்டு துண்டாகிவிடும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அவர்களுக்கு தண்ணீர் புகட்டப்படும். மாஅன் ஹமீமா, அடி மண்டி வரைக்கும் காய்க்கப்பட்ட தண்ணீர், கடும் சூடான தண்ணீர். ரப்பு சொல்றான், குர்ஆன் பேசுகிறது, ஃபகத்தா அம்ஆஅஹும், குடல்கள் துண்டு துண்டாகிவிடும். ரப்பு சொல்றான், நரகத்துக்கு போக வேணாம், நரகத்தை தயாரிக்க வேணாம், ஆகிரத்துக்கு வாங்க, சொர்க்கத்துக்கு வாங்க, இன்பமான வாழ்க்கையின் பக்கமாக உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் யோசிக்கட்டும், ஆகிரத்துக்காக நான் என்ன தயாரித்து வைத்திருக்கிறேன், ஆகிரத்துக்காக என்ன தயாரிப்பு. ரப்பு சொல்றான், உங்களுடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், யோசனை பண்ணுங்க.
மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு என்ன கட்டுச்சாதனங்களை ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஒத்தகுல்லா ரப்பு சொல்றேன், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ. உங்களுடைய கர்மத்தில், உங்களுடைய காரியங்களில் அல்லாஹ் நுட்பமான அறிவுள்ளவனாக இருக்கிறான். உங்களுடைய எல்லா ரகசியங்களும் ரப்புக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உலகத்துக்கு அடிமையாக வேண்டாம். ரப்பு எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும். இந்த வானம் அல்லாஹ்வுடைய கையில, இந்த பூமி அல்லாஹ்வுடைய கையில, இந்த சூரியன் சந்திரன் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் அது நடந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் வாழ்வது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த மௌத்து நான் நினைத்து மௌத்தாக முடியாது. ரப்புடைய முடிவில் நான் மௌத்தாகிறேன். செல்வம் அல்லாஹ் என்னை செல்வந்தனாக ஆக்கினான், அல்லாஹ் என்னை ஏழையாக ஆக்கினான். ரப்புடைய முடிவு. கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றாக அல்லாஹ் பேசுகிறான், ஒவ்வொன்றாக பேசுகிறான். அஃபரஐதும் மா அல்லதி தஷ்ரபூன், குடிக்கிற தண்ணீரை நீங்க யோசிக்கலையா? தேவைகளுக்காக பயன்படுத்துகிற தண்ணீரை நீங்க யோசிக்கலையா? எங்கிருந்து வருகிறது? எந்த அரசாங்கத்துடைய ஏற்பாடு? கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்றார், அஃபரஐதும் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். தண்ணீரை யார் இந்த மண்ணுக்கு இறக்குவது? உலகத்துக்கே வெள்ளப்பெருக்கு, பஜார்கள் தாண்டு விட்டது, வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள் நாசப்படுத்தப்பட்டு விட்டது, வேகமாக தண்ணீர் ஓடுகிறது, மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. மழை பொழிவதனுடைய அளவை நிறுத்திச் சொல்லுகிறார்கள். இந்த மழையை அனுப்புவன் யார்? நிப்பாட்ட முடியுமா? கண்ணியமானவர்களே, மாலிக்குல் முல்க் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் இந்த வையகத்துடைய அதிபதி. அவனுடைய நாட்டமே இந்த மண்ணில் நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள், ரப்பு அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. ரப்புடைய ஏற்பாடு.